மே 3 அன்று தியாகராய நகர் வீட்டில் அவரை கைது செய்து புழல் சிறைக்கு கொண்டு போனது. 108 அவசர சிகிச்சை திட்டத்தை கொண்டு வந்தவர், தமிழகத்தின் மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தியவர், உலக அரங்குகளில் பல பாராட்டுதல்களையும் விருதுகளையும் பெற்றவர். தன் சொந்த மண்ணில் காவல்துறையால் ஒரு சாதாரண குற்றவாளியைப் போல நடத்தப்பட்டதை தேசமே உள்ள குமுறலோடு பார்த்துக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஜனநாயகத்தை பற்றி வாய்கிழிய பேசும் தலைவர்கள் எவரும் இதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. இவற்றோடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு உட்பட 134 பேர் மீது குண்டர் சட்டமும் தேசிய பாதுகாப்பு சட்டமும் போடப்பட்டு அவர்கள் வெளியிலேயே வரவிடாமல் செய்தது. தக்காணம் கலவரத்தில் இறந்து போன தொண்டர்கள் குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் கூறி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்தார். சிறைக்கு சென்ற தொண்டர்களின் வழக்கு செலவுகளை கட்சியே கவனித்துக் கொள்ளும் என்றும் அவர்களது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்கள் விடுதலை ஆகிற வரை கட்சியே கவனித்துக் கொள்ளும் என்றும் தமிழகத்தில் எந்த கட்சியும் தங்கள் தொண்டர்களுக்கு செய்யாத உதவியை செய்வதற்கு அறிவித்தார். குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கின்ற அத்துணை பேரையும் அவருடைய குடும்பத்திற்கு அவர்கள் வெளியில் வருகின்ற வரை மாதாந்திரம் உதவிகள் செய்வதற்கு பண உதவியும் பொருள் உதவியும் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம், கொடுத்து கொண்டும் இருக்கின்றோம். அது மட்டும் கிடையாது, அத்துணை வழக்குகளும் நாங்களே எடுத்து நடத்தி அந்த வழக்கறிஞர்களுக்கு மற்ற அனைத்து செலவுகளையும் கட்சியை எடுத்து செய்வதென முடிவெடுத்திருக்கின்றோம். கொண்டு வந்து என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு நான் செய்து கொண்டு வந்துடுவேன்.